இப்ப எதுக்கு அவளை இங்க வர வச்சு அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ட்ரை பண்றீங்க? ஏய், யார் அவமானப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அந்த வழியை போக்கத்தான் இந்த முக்கியத்துவம். புரியுதா? வரட்டும். வசதி இங்க வாமா. வாமா. ராசாத்தி, கைய நீட்டு. கைய நீட்டு. அண்ணே கொடுங்கண்ணே. இந்தம்மா. உள்ள என்ன இருக்குன்னு தெரியணுமா? இரு, நானே திறக்கிறேன். கை நீட்டு. என்னம்மா பாக்குற? இன்னைக்கு இவ்வளவு பணம் கிடைக்க நீதாமா காரணம். நானா? நான் என்ன பண்ணேன்? நீ பண்ணதுனாலதான் இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு. ஆமாம்மா, ஆமா. அன்னைக்கு ராசாத்தி ஒரு தும்மலை போட்டு அபசகுணமாக்கி எல்லாத்தையும் கெடுத்துட்டான்னு எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுனீங்கல்ல. இன்னைக்கு அதே தும்மலாலதான் நம்ம இடத்தையும் விற்காம நமக்கு தேவைப்படுற 20 லட்சம் ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கு. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நானும் தம்பியும் நம்ம தோப்ப சும்மா ஒரு 8 பாத்துட்டு வரலான்னு தான் போனோம். உங்க இடத்துல டவர் வைக்க அனுமதி கொடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு அனுமதி கொடுத்தா போதும். நாங்க உங்களுக்கு 20 லட்சம் தரோம். என்ன சார் சொல்றீங்க? 20 லட்சமா? இந்த 20 லட்சம் 20 வருஷத்துக்கு உங்க இடத்துல டவர் வைக்கிறதுக்கு வாடகை மாதிரி சார். இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு. வாங்கிக்கப்பா. உங்க ராசியால வந்ததுதாம்மா இந்த பணம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஒரு விஷயத்துல தடங்கள் வந்துச்சுன்னா அடுத்து ஏதோ பெருசா நல்லது நடக்க போகுதுன்னு. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ராசாத்தி எது செஞ்சாலுமே நீங்க எல்லாம் தப்பாவே நினைக்கிறீங்க. அத நான் பல தடவை பார்த்துட்டேன். ராசாத்தி தப்பு பண்ணா கூட அது மிகப்பெரிய நன்மையில தான் முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. மரகதா, அன்னைக்கு அவசரப்பட்டு ஆத்திரத்துல ராசாத்திய திட்டினல்ல, இப்ப பாத்தியா ராசாத்தியால நமக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னு. ஆமாங்க. இந்த பாரா சத்தி, நீ கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்காத. நீ அதிர்ஷ்டக்காரி. உன்னாலதான் இதெல்லாம். மாமா, நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரியா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ராசாத்தி, நீ உண்மையிலே அதிர்ஷ்டக்காரி. நீ இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் தான் எல்லாம் நல்லது நடக்குது.
இனிய ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆயிட்டான். இப்போ புதுசா சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம். ஏன்னா இனியா ராசாத்தி அதிர்ஷ்டக்காரி தானே? ஆமாப்பா. ராசாத்தி பணத்தை உங்க ஐயால அன்னிக்கிட்ட கொடு. அவங்கதான் பாவம் உன் மேல ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. இப்போ உங்க கையால பணம் வாங்கியாவது அவங்க வருத்தம் போகட்டும். போய் கொடு. போமா குடு குடு. ஓ. நான் இவளை திட்டு தீத்தன்னு இவ கையாலே பணத்தை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த குண்டச்சி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்ல இருக்கான்னு நானும் பாக்குறேன். கடவுளே, அக்காக்கு ராசாத்தி மேல இருக்கிற கோவம் குறையணும். ஐயோ, அப்பா வேற இவ்வளவு அதிர்ஷ்டக்காரி அது இதுன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. இவ்வளவு வெளியில அனுப்ப போறேன்னு தெரிஞ்சா உண்டிலன்னு பண்ணிடுவாரே. அப்பாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஆஹா, என்ன மரம் பாத்துட்டு இருக்க? வாங்கிக்க ராசாத்தி, குடுமா. இந்தாங்க அத்தை. ம்? குடுமா. அப்புறம் என்ன மரகதா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பசங்க பேர்ல சுகர் ஃபேக்டரிய ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிருவோம். ராசாத்தி தப்பு பண்ணா கூட அது மிகப்பெரிய நன்மையில தான் முடியும். நீ இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் தான் எல்லாம் நல்லது நடக்குது. என்ன இனியா ஒரே யோசனையில இருக்க? ஒண்ணு இல்ல பிரியமா, சும்மாதான். ஏண்டா பொய் சொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அந்த ராசாத்திய தேவையில்லாம உங்க அப்பா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அதன உன் பிரச்சனை? ஆமா பிரியமா, அதான் எனக்கு கவலையா இருக்கு. அப்பா பெரியப்பா அம்மான்னு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டு வரா. இப்படியே விட்டோம்னா அவளை துரத்துறது கஷ்டமாயிடும். புரியுதுடா. அதுக்குதான் நான் அன்னைக்கு அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனேன். அப்படியே விட்டிருந்தா அவ போயாவது தொலைஞ்சிருப்பா. நீதான் பெரிய இவ மாதிரி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்ட. புரியாம பேசாதீங்க பிரியமா. அன்னைக்கே அனுப்பியிருந்தாலும் இன்னைக்கு அப்பா போய் அவளை கூட்டு வந்திருப்பாரு. இப்ப பிரச்சனை அது இல்ல பிரியமா, அவளை துரத்துறது கன்ஃபார்ம். அதுக்குள்ள அவ எல்லார் மனசுலயும் ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிட்டா. சத்தியம் வாங்கி பிரயோஜனம் இருக்காதுல்ல. அவளை அனுப்பக்கூடாதுன்னு எல்லாரும் பிரச்சனைக்கு வருவாங்க. சரிமா, இத பாரு இனியா, இனி ஒரு விஷயத்துல கூட அவ பேர் வாங்க கூடாது. ஏதாவது பேர் வாங்குற மாதிரி இருந்தா கூட அத கெடுத்து விட்டுறணும். எல்லாத்துக்கும் மேல அவ மேல வெறுப்பு வர மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்படி என்ன பண்றது பிரியமா? நீ அத பத்தி கவலைப்படாத, பெரியம்மா பாத்துக்கிற. நீ அவகிட்ட எப்படி க்ளோஸ் ஆகி அவளை நம்ப வச்சு சத்தியம் வாங்குறதுன்னு மட்டும் யோசி. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத. எவ்வளவு பேரு தடுத்தாலும் யாரு சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அவளை வீட்டை விட்டு துரத்துறேன். நீ தைரியமா இரு. சரி பிரியமா. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. ம். அண்ணா ஆ, ரெடி ஆயிட்டீங்களா? இத வந்துட்டேன் தம்பி. போயிட்டு வந்துருவோமா? ஆ, வரும்போது அந்த கவரை மறக்காம எடுத்து வந்துருங்கண்ணே.
என்னங்க தம்பி? அண்ணி, நம்ம குலதெய்வம் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுறதுக்கு நாளைக்கு பூசாரி வராரு. நம்ம வீட்டுல வச்சு ஏதோ சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணணுமா? அப்படியா? அதுக்கு இன்னைக்கே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருங்க. ம். அண்ணா, இந்த வந்துட்டேன் தம்பி. அண்ணிட்ட கொடுங்க. இந்த மரதான் அம்மனுக்கு சாத்துறதுக்காக பட்டுப்பாவாடை. அண்ணி, நம்ம பூஜைறையில வச்சு இந்த பட்டுப்பாவோடைய பூஜை பண்ணி வைங்க. நாளைக்கு காப்பு கட்டுறதுக்காக பூசாரி வரும்போது இது அம்மனுக்கு சாத்தணும். சரிங்க தம்பி. மரகதா, நானும் பாரியும் சுகர் பேட்டி ஓனரை பார்த்து பேசிட்டு பத்திரம் பதிவுக்கு நாள் குறிச்சிட்டு வந்துடுறோம். சரிங்க. வா தம்பி. வரேன். மருமக அதிர்ஷ்டக்காரியா? அவ தும்முனதுனாலதான் காசு வந்துச்சான். எல்லார் முன்னாடி அவ கையில காசு கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இப்ப வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை பண்ண மட்டும் நான் வேணுமா? மங்கை, மங்கை, வந்துட்டேன். இந்த பாவாடிய சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிடு. நாளைக்கு பூசாரி வந்து காப்பு கட்டும் போது அம்மனுக்கு சாத்தணும். சரிக்கா. மங்கை, பாத்து பண்ணு. எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு, அதனாலதான் உன்கிட்ட தரேன். ம், சரிக்கா. ராசாத்தி, இங்க வா. என்னத்த? நம்ம குலதெய்வத்துக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் காப்பு கட்டி பூஜை பண்ண போறாங்க. அம்மனுக்கு சாத்த பட்டு துணி எடுத்திருக்காங்க. வா, சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணலாம். வா. அங்க ஒரு ஊதுவத்தி ஏத்து. அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. என்ன துணி எறிகிற வாடை அடிக்குது? கண்மணி, அத்தை, என்ன ஏதோ துணி கருகிற வாடை அடிக்குது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா அத்தை. மங்கை, என்ன ஏதோ துணி கருகுற? ஏய், துணி எரியுது. ஐயோ, ஏய், சாமிக்கு சாத்து வச்சிருந்த பட்டு பாவாடிய என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? சாமி காரியம் பார்த்து பண்ணுன்னு சொன்னா இல்லையா? இப்படி பண்ணி வச்சிருக்க பொண்ணு. ஐயோ பெரியத்த, தப்பு என் மேலதான். நான் தான் கற்பூரம் காட்டிட்டு இருந்தேன். அப்பதான் தெரியாம கற்பூரம் விழுந்திருக்கும். அத்தை மேல எந்த தப்பும் இல்ல. ஏய் ராசாத்தி, ஏன் நீ போய் சொல்ற? அக்கா, நான் தான் தெரியாம. சும்மா இருங்க அத்தை. என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க கெட்ட பேர் வாங்காதீங்க. பெரியத்த, தப்பு என் மேலதான். அத்தை பார்த்து பத்திரமா பண்ணுன்னு சொன்னாங்க. நான் தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன்.
கரையட்டும். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்கு எடுத்தாலும் முன்ன வந்து நின்னுக்கிட்டு என்ன ஒரே நாள்ல பெரிய ஆளாகணும் நினைப்பா? உன்னை யாரடி இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? அக்கா ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நீ வாய மூடு. உன்னாலதான் இவ்ளோ பிரச்சனை. வீட்டுக்கு வந்தவள எந்த இடத்துல வைக்கணுங்கிற அறிவு இல்லையா? கண்மணியும் இந்த வீட்டு மருமகதான். அவ எப்படி நடந்துக்கிறா? அவளால ஏதாவது பிரச்சனை வருதா? ராசாத்தி, உன்னாலதான் இந்த வீட்ல எப்பவுமே பிரச்சனை வருது. ஒரு சாதாரண விஷயம் செய்யறதுக்கு கூட பக்குவம் கிடையாது. இதுல சாமி காரியத்தை செஞ்சு தெய்வ குத்தமாக்க பாக்குறியா? நாளைக்கு காப்பு கட்டு பூஜைக்கு அம்மனுக்கு சாத்த வச்சிருந்த துணிடி இது. இதை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டியே. இது தெய்வ குத்தண்டி. நீ ஒரு அபசகுணம் பிடிச்சவ. நீ இந்த துணியை தொட்டது சாமிக்கு பிடிக்கல. விடியா மூஞ்சி. மன்னிச்சிருங்க பெரியத்த, தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணா இன்னொரு பட்டு பாவாடை வாங்கிட்டு வந்து அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணட்டா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா மறுபடியும் பூஜை பண்ணட்டுமான்னு கேக்குற? படிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். இங்க பாரு, நாளைக்கு அம்மனுக்கு காப்பு கட்டுற பூஜை இருக்கு. பூசாரி வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணுவாரு. அவர் பூஜையை முடிச்சு காப்பு கட்டுற வரைக்கும் ஒன்ன நான் பார்க்க கூடாது. அப்படி போடு. கிடைச்ச கேப்ல அத்தை இந்த குண்டச்சி ஆட்டத்தை விட்டே வெளியேத்த பிளான் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? நாளைக்கு இந்த வீட்ல நடக்கிற பூஜையில ராசாத்திங்கிற பேரோ ஆளோ எங்கேயும் தென்படக்கூடாது. பேசாம ரூம பூட்டிக்கிட்டு உள்ளேயே இருக்கணும். மீறி எங்கேயாவது பார்த்த இடத்துலயே அடிச்சு உங்க வீட்டுக்கு துரத்தி. என்னடி முழிக்கிற? இத கெடுத்து குட்டிச்சவராக்குன மாதிரி காப்பு கட்டுற பூஜைய கலைச்சு அபசகுணமாக்கலானா? பல வருஷத்துக்கு அப்புறம் குலதெய்வத்துக்கு பூஜை நடக்குது. அதுல ஓ முகத்தை காட்டி ஏதாவது ஏடாகுணம் பண்ணி தொலைச்ச, நாளைக்கு நான் உன்னை பூஜை முடியற வரைக்கும் பார்க்க கூடாது. புரியுதா? கண்மணி, குமரனை வேற ஒரு பட்டு பாவாடை வாங்கிட்டு வர சொல்லி பூஜை பண்ணி வை. சரிங்க. பெரியம்மா, என்ன ஒரே சத்தமா இருக்கு? என் கூட வா, சொல்றேன். என்ன ராசாத்தி இப்படி பண்ணிட்ட? ஏன் பழி எடுத்து நீ உன் மேல போட்டுக்கிட்ட? இப்ப பாரு, அக்கா உன்னை நாளைக்கு பூஜைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அத்தை, என்ன எல்லாரும் திட்டது புதுசா என்ன? சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்ட ஒண்ணுதான். ஆனா பாவம் அத்தை, நீங்க வீட்டுக்கு மருமக வந்த பிறகும் கூட திட்டு வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நல்லாவா இருக்கும்? நீங்க வருத்தப்படுறீங்களோ இல்லையோ, ஆனா எல்லாரும் முன்னாடியும் பெரியத்த உங்களை திட்டும் போது என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அதனாலதான் நான் பண்ணதா ஒத்துக்கிட்டேன். இப்ப என்ன,
நாளைக்கு ஒரு நாளைக்கு காப்பு கட்டுற பூஜைக்கு நான் வரக்கூடாது அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். ராசாத்தி, ரொம்ப பெருமையா இருக்குமா? உன்னை பத்தி தெரியாம நானும் மத்தவங்க மாதிரி உன்னை வெறுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். உன் குணத்துக்கு முன்னாடி எதுவும் நிக்காது. எனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த தங்கமான மருமகனி. எனக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு நான் கஷ்டம் வர விட்டுருவேனா? இன்னைக்கு அவர்கிட்ட பேசி நாளைக்கு நீ பூஜைக்கு வர ஏற்பாடு பண்றேன். ஐயோ அத்தை, வேணாம் அத்தை, இது தேவையில்லாம பெரிய அத்தைய கோவப்படுத்தும். நாளைக்கு ஒரு நாள் தானே, இது இப்படியே விட்டுடுங்க அத்தை. இது நினைச்சு நீங்க மனசு சங்கடப்படாதீங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். வா. என்ன பெரியமா? இனியா, அந்த ராசாத்திய எப்படியாவது குலதெய்வம் கோயிலுக்கு போறதுல இருந்து ஒதுக்கி வைக்கணும்னு நாம பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா. அதுக்கு தோதா இன்னைக்கு அவளே வந்து மாட்டிக்கிட்டா. என்ன சொல்றீங்க பெரியமா?